ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு காமு மாமா வெளியே போவாரா, பார்வதி வெளியே போவாங்களா, இவங்க ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா, இல்லை கமருதீனுக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுப்பாங்களா, இல்லை வழக்கம் போல எச்சரிக்கைன்ற பேரில் கமருதீனை மன்னிச்சு விடுவாங்களா? காமு மாமா அவங்களுக்கெல்லாம் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமு மாமாவை பாராட்டிட்டு போவாரா? இதை எப்படி கொண்டு போவார் விஜய் சேதுபதி அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். நேற்று கமருதீன் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கார். நேற்று மட்டுமே அவருடைய கிரைம் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ போயிருக்கு. கொஞ்சம் நெஞ்ச வார்த்தை இல்லை, ஏகப்பட்ட வார்த்தைகள் திவ்யா மேலே விட்டுருக்காரு. எஃப்ஜேக்குள்ள சண்டை போடுறது அது ஓகே, ரெண்டு ஆம்பளைங்க அடிச்சுக்கிறாங்க, ரெண்டு ஆம்பளைங்க பேசிக்கிறாங்க அப்படின்னாக்கா அது பெரிய விஷயமா பேசாது. ஆனா எஃப்ஜே கமருதீனை தூக்கி சாப்பிடுவான்னு நினைக்கிறாங்க. எஃப்ஜே கிட்ட அவ்வளவு ஸ்டஃப் இருக்கு. கமருதீன் எஃப்ஜே மூஞ்சுக்கு முன்னாடி மிரட்டுவாப்ல, என்ன வந்துன்ட்டு. ஆனா எஃப்ஜே ஒரு துளி கூட அசரலைங்க. கமருதீனை நேற்று வச்சு செஞ்சாப்ல எஃப்ஜே. காமு மாமா என்ன சொல்றாருனாக்கா, நான் மட்டுமே இந்த தப்பு பண்ணல, வீட்டுல எல்லாரும் பண்றாங்க, எல்லாருடைய சார்பாகவும் எனக்கும் பார்வதிக்கும் தண்டனை கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்லிட்டு இருக்காப்ல. ஆனா உண்மை அது இல்லை. கமருதீனுக்கு தெரியும் நம்ம பண்ண தப்புனாலதான் பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அதை திசை திருப்பறதுக்கு, அந்த விஷயத்துல இருந்து திசை திருப்பறதுக்கும், நம்ம மேல பழி ஃபுல்லா விழாம இருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னாக்கா கமருதீன் பல விதமான சேஷ்டைகள் பண்ணிட்டு இருக்காரு. எஃப்ஜே கிட்ட அது வேலை ஆகுமா? பாயிண்டா பேசுறாப்ல எஃப்ஜே. கமருதீன் கேட்கிறாப்ல, நீ மட்டும் பேசலையா, வியானா கூட பேசலையா, ஆதிரை கூட பேசலையா, நீயும் அதே தானே பண்ற, நீயும் அதே பண்ணும்போது நானும் அதே தான் பண்றேன் அப்படின்னு காமு மாமா வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லாம சொல்லிட்டு திஞ்சிட்டு இருக்காப்ல. மைக் நாங்கள் ஆஃப் பண்ணிலாம் பேசல, இந்த மாதிரி மைக் கொஞ்சம் கீழே போயிருக்கோம் இல்லை மேலே போயிருக்கோம் அப்படிதான் ஆயிருக்குமே தவிர நான்லாம் பர்டிகுலராக மைக் ஆஃப் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்லிட்டு இருக்காப்ல. இதுக்கோசரமே கமருதீனுக்கு ஒரு குறும்படம் இன்னைக்கு போட்டாலும் போடுவாங்க என் மனசுக்கு தோணுது. கமருதீனும் பார்வதியும் எத்தனை முறை மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுனாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பெரிய குறும்படம் போறதுக்கு உண்டான ஆப்ஷன் எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஏன்னா கமருதீன் பிக் பாஸ் மேலேயே அலிகேஷன் வச்சுட்டு இருக்காரு. கமருதீன் என்ன சொல்றாப்லன்னா, நாங்க மட்டும் பண்ணதுக்கோசம் பிக் பாஸ் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கல, நீங்க எல்லாருமே பண்ணிருக்கீங்க, அது மொத்தமா சேர்த்து என்னுடைய சார்பா அவர் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் மேலேயே பாத்தீங்கன்னா திசை திருப்ப ஆரம்பிச்சிட்டாப்ல கமருதீன். நேற்று கூட பாருங்க, அந்த கோர்ட் டாஸ்க் முடிஞ்சவொடனே லாஸ்டா வருவாங்க பார்வதியும் கமருதீனும். லாஸ்டா பார்வதி என்ன பண்ணுவாங்க, கமருதீன் உள்ள இழுத்துக்குன்னு அந்த கேட் ஆண்ட ஒரு 2-3 செகண்ட் இருப்பாங்க. பிக் பாஸ் சொல்லுவாரு பார்வதி கமருதீன் அப்படின்னு சொன்ன பிறகு ஓடி வராங்க. அந்த நேரத்துல அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு 2-3 செகண்ட்லயே எவ்வளவு பெரிய விஷயம்லாம் பேசியிருப்பாங்கல்ல, உலகத்தையே திருப்பி போற விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு அந்த 2-3 நிமிஷம் மட்டும் தேவைப்படுது? வெளியே தான் நீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க, அதை தான் கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க திரும்பவும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறமா பிக் பாஸுக்கு நீங்க என்னதான் மரியாதை கொடுக்கறது? அவர் பாட்டு சொல்லின்னு இருப்பாரு, நாங்க பாட்டு செஞ்சுட்டு இருப்போம் அப்படின்ற கதையில தான் இவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதுல கமருதீனாவது பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு சரி ஏதோ ஒன்று போலான்னு இருக்காங்க. ஆனா பார்வதி துச்சமா மதிக்கிறாங்க. ஆனா பார்வதிலாம் சான்ஸே இல்லைங்க. எவ்வளவு பெரிய ஆள் தெரியுங்களா, பிக் பாஸ்லாம் ஏமாத்திரம் எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க இங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா கமருதீன் கிட்ட நீங்க நோட் பண்ணீங்கன்னாக்கா, பசங்க கிட்ட சண்டை போட்டாக்கா உடனே அடங்குறாப்புல, பெண்கள் கிட்ட சண்டை போட்டா மட்டும் என்ன வார்த்தைகள் வருதுன்னு தெரியல, வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் வரணும், என்னென்ன வார்த்தைகள் பேசணும்னு தெரியாம எல்லாத்தையும் பேசுறாப்புல. ஆனா இது பெண்கள் கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பேசுறாப்புல. ஆனா ஜென்ஸ் கிட்ட பேசும்போது பாருங்க, வார்த்தையே விட மாட்டாரு. இப்ப எஃப்ஜே கூட எவ்வளவு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காப்ல, ஒரே ஒரு வார்த்தை கூட தவறான வார்த்தை எதுவுமே பேசல எஃப்ஜே கிட்ட. கமருதீனுக்கு பெண்களை நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்காப்ல. கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இதனாலதான் வரும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னா, திவ்யாவும் கமருதீனும் பேசுற பேச்சுகள். கமருதீன் திவ்யா பார்த்து என்னென்னமா பேசுறாருங்க, கேவலமான கேப்டன்ஷிப் பண்ணிட்ட, போடி அப்படியே மேல பார்த்துன்னு வாயத்தை வந்துருந்தாரு, காக்கா ஆகி போவோம், இப்படிலாம் எவ்வளவோ பேசிட்டு இருக்காப்ல. திவ்யாவும் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்வதியும் சரி கமருதீனும் சரி, நாங்க என்ன கேவலமான பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட ஏறின்னு வராங்க. கமருதீன் தேவையில்லாத வார்த்தைகள் பேசிட்டே இருக்கிறாப்ல. அவர் ஒரு கட்டத்துல போய் பெட்ரூம்ல போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த வினோத் வேற சும்மா இல்லாம கமருதீனை கூட்டின்னு வாடா திவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்டுறா, இந்த பிரச்சனை முடிச்சிடறா, பிரச்சனையா உண்டா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட கூட்டின்னு வராப்ல. திவ்யா கிட்ட கமருதீனும் திவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வரும்போது திவ்யா ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க. அதுக்கு கமருதீன் சிரிச்சிடுவாப்ல. கமருதீன் சிரிக்கிறத பார்த்து வினோத்தும் சிரிச்சிடுவாப்ல. இப்படி இவங்க 2 பேர் சிரிக்கிறத பார்த்தோன்னே திவ்யாவுக்கு சமக்கம் வந்துடும். என்னடா என்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு ஆளு சிரிச்சு என்னை வெறுப்பேத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோபமா வராங்க. ஆனா இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் யாருமே சரிங்க, ஒருத்தர் கூட என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை, ஒரு லேடிஸை நீ எப்படி பேசுவ,
வார்த்தைகளை வந்து அளந்து பேசணும் இல்லையா இப்படின்னு வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே இல்லை. இந்த வீணா போன சபரி கூடவே நிற்கிறாப்புல, அதாவது வந்து எதனா பேசுவான் அப்புறமா பேசிக்கலாம் நிற்கிறாப்லையா இல்லையான்னு தெரியல. நீ நினைக்கிறாப்புல ஏன்டா இப்படி பேசுகிற, தப்புடா வானாண்டா அப்படியாவது சொல்லணும், பேசாதான்னு சொல்லணும். இல்லை பேசணும், சண்டை போட்டாலாவது இப்படிலாம் பேசக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியாவது சொல்லணும். எதுவுமே பேசாமல் சண்டையில் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துருந்தா என்னங்க அர்த்தம்? வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கூட யாருமே இன்னும் ஏது கூட வந்து கேட்கலைங்க. அரோரா மட்டும் அமிர்த் மேலே இருக்கிற வன்மத்தை கொட்டணுன்றதுக்கோசரம், வினோத் மேலே இருக்கிற வன்மத்தை கொட்டணுன்றதுக்கோசரம் சில வார்த்தைகள் எல்லாம் கேப்டன் கிட்ட கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கும் கும்பிடாயிட்டு அப்புறம் ஆதிரை வந்து சொல்கிறாங்க, ஏன் திவ்யா அவங்க தான் அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா நம்ம ஒதுங்கி தானே போகணும் திவ்யா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒருத்தன் தப்பு பண்ணுறானாக்கா நம்ம ஒதுங்கி போனோன்னாக்கா நீங்கள் எந்த காலத்தில் தான் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க? ஆதிரை சொல்கிற விஷயம் அது ரொம்ப தப்பு. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பேசுவான் ஏது பேசுவான், நம்ம கிட்ட போனாக்கா நம்மளை வச்சு செஞ்சிடணும் அப்படி நீங்கள் பயந்தீங்கன்னா அப்புறமா நீங்கள் எதுக்கு கேம் விளையாட உள்ளே வந்தீங்க? தைரியமாக பேசுறதுக்கு தானே வந்தீங்க. தைரியமாக பேசுகிற பொண்ணையும் பேசாத வானா, அவங்ககிட்ட போனால் சாக்கடையில் கல் எறிஞ்சால் நம்ம மேலே தான் சாக்கடை தண்ணி விழும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த சாக்கடை எப்போ தான் அது கிளியர் ஆகுது? அப்படியே விட்டுடுவீங்களா நீங்கள்? நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஜே கிட்ட சண்டை போட்டதுனால பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையும் தான், அதாவது வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் போட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கோசம் பிக் பாஸ் ரூல்ஸ் போடலையா, எல்லாருக்கோசம் தான் பிக் பாஸ் ரூல்ஸ் போட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தேவையில்லாத டைவர்ஷன் கொண்டு போகிறார் இல்லையா, அதுக்கோசம் ஒரு குறும்படம் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து திவ்யா கிட்ட தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத மோசமான வார்த்தைகள், அது இந்த மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருக்காப்புல. எதுக்கும் வேணா இந்த மாதிரி இந்த விஷயங்களுக்கெல்லாம் வேணா அவருக்கு வந்து குறும்படம் போட்டு ஒரு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புவாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது நடக்காது. ஏன்னா இன்னும் 2-3 வாரத்துக்கு கண்டென்ட் தேவைப்படும். கமருதீனெல்லாம் இப்போ அனுப்பிச்சிட்டாக்கா கண்டென்ட் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அடுத்தடுத்து வர போகிற நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமருதீனும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா பல செஸ்டைல் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதனா ஒன்று கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, கமருதீனுக்கெல்லாம் ரெட் கார்டும் சரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. இன்னும் சும்மா லைட்டாக இந்த சால்ட்டு சாப்பாட்டில் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக பெரட்டிட்டு கமருதீன் ஒழுங்காக விளையாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனெல்லாம் ரொம்ப சரியாக வறுக்காமல் சைலண்டாக போயிடுவார். அப்படிதான் நான் நினைக்கிறேன். வருத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டு வருன்னு வறுத்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னா இதுக்கு மேலே வர கண்டஸ்ட், அடுத்த பிக் பாஸுக்கு வர கண்டஸ்டன்ட்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும். பெண்கள்கிட்ட ஒழுங்கமாக நடக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் எதனா இருக்கும். ஸோ மக்கள், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.